இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்குலைந்துள்ள நிலையில் நிரந்தர டிஜிபியை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தினார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருங்குடியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பேனர்கள், கட்சிக் கொடிகள், மயிலாட்டம், மேளதாள வாத்தியங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாகமாக எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றனர். இதுவரைக்கும் டிஜிபி நியமிக்க முடியல. அதுக்கு காரணம் இவர்களுக்கு ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல. ஜால்ரா போடுற டிஜிபி கிடைக்கல. ஒரு நல்ல டிஜிபி, திறமையான டிஜிபி வந்தா தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபிய இந்த அரசு இதுவரை நியமிக்கப்படல. பொறுப்பு டிஜிபி ஒருத்தர் போட்டாரு, அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்த பொறுப்பு இல்லாத முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல ஆட்சி பார்க்க முடியல. ஆக சட்ட ஒழுங்கு டிஜிபி முறையாக நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட்டால் தான் மக்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா இந்த அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படல. இவர்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும், அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் கண்டிக்கத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தென்சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருங்குடி பகுதியில் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றனர். மேலும் பழனிசாமியின் பிரச்சார வாகனத்திலும் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. ஊரக வேலை திட்டம் குறித்து திமுக பொய் பிரச்சாரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் 125 நாட்கள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு அதிமுக அரசாங்கம். ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.